ஹாய். எல்லாம் ஃப்ரீயாக உட்காந்து ஃப்ரீ ஃபயர் சுட்டு இருந்தோம்ல, கூட்டின்னு வந்து மீன் சுட்டு சாப்பிட்லான்னு கூட்டின்னு வந்தாச்சு ஏரிக்கு. ஓரம் போகிறான் பாரு, இவன் தான் இந்த இதனோட எபிசோடனுடைய ஆர்டிஸ்ட். இதுதான் எங்கள் ஊர் ஏரி. வெங்கடேஷ், உனக்கு ஏதோ புது பேர் வச்சுக்கிறானே, என்ன பேரு? அவ பேர் நினைக்கல கேளு, அந்த டிராகன் பட ஹீரோயின் பேர் நினைக்கல. எல்லாரையும் அசம்பிள் பண்ணி கூட்டு வந்தாச்சு ஒரு வழியா. இவனுங்களை நம்பி கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டேன் மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு. மீனை பிடிக்கிறானுங்களா என்ன பண்ணுறானுன்னு தெரில. கிளம்பியாச்சு, எல்லாம் போயின்னுக்குறானுங்க. போகிற வேகத்தை பார்த்தா மீனை பிடிப்பானுங்களா சுடுவானுங்களா என்னன்னே தெரியாது. இதான் எங்கள் ஊர் ஏரி. என்றைக்குமே வத்தாத ஒரு ஏரின்னு சொல்லுவோம், ஜவ்வாது ராமசமுத்திரம்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் ஏரி. தண்ணியை தாண்டி தான் போகணும். இதுக்கு கீழே தண்ணி கால் வைக்கக்கூடாதுன்னு ஓரமாக ஏறி போயிட்டுருக்கோம் எல்லாருமே. இந்த டியூப்பை கட்டி தான் மீன் இப்போது வலை விட்டுருக்காங்களா, அந்த வலையிலேருந்து மீன் ஒன்று ஒன்று மாட்டின மீனெல்லாம் கழட்டுறது இந்த டியூப்பை வச்சு தான். வலை விட்டுறதுக்கு தெரியுதா? இதுதான் அப்படியே அந்த வியூ பாருங்கள். லாஸ்ட்டாக போகிறவன் தான் இப்போ இந்த எபிசோடுக்கே ஆர்டிஸ்ட் அவன் தாங்க. ஏற்றத்துலேயும் இறக்கத்துலேயும் கூப்பிட்டு போகிறானுங்களே. எத்தனை கிலோமீட்டர் கூப்பிட்டு போகிறானுங்க பார்த்தீங்களா? ஆக்சுவலாக அங்கே பக்கம் ஒரு ஆறு ஒன்று இருக்குது. இந்த ஆறுலேருந்து தான் ஏரிக்கு தண்ணி வர்றது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த லாஸ்ட்டுக்கு போனோம். இதுக்கு மேலே தண்ணியில் இறங்கி தான் நடக்கணும். என்னங்க காட்டு வெங்காயமா? ஆனால் பார்க்கறதுக்கு வெங்காயம் மாதிரி தான் இருக்குது. இது காட்டு வெங்காயமா? நான் இப்போ தானே பார்க்குறேன்பா. உள்ள கலங்க மாதிரி இருக்குதா? அந்த பண்ணில நோண்டி திருந்தல அந்த வெங்காயம் அது காப்பி பண்ணிக்கலாம். இங்கே தான் மீன் பிடிக்கிறோம். பாருங்க, மாடு எல்லாம் மாடு தான். மாடு மேய்ப்புக்கு இருக்கு. மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. சுற்றி பாருங்க, அங்கே தான் வலைய போடுறானுங்க. அந்த கல் போடுறதெல்லாம் புதரில் இருக்கிற மீன் வெளியே வர வைக்கிற ட்ராப் அது. மலைப்பாம்பு அடிச்சு போட்டுருந்தாங்க, ஏரியா முடிச்சு அடிச்சு போட்டுருந்தாங்க. அது அப்படியே ஒரு வாரம் காட்டி அதுக்கப்புறம் சும்மா வாரம் விட்டு போயிட்டேன். மீன் இன்னும் அடுத்த இடத்துக்கு நடந்து போயினே இருக்கோம். இங்கே எதுவும் மாட்டல, மீன் பிடிக்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலை எதுவுமே கிடையிலங்க. அடுத்த இடத்துக்கு நடந்து போயினே இருக்கோம். இங்கே பக்கத்தில் வந்து ஆடு மாடு மேய்க்கிறாங்க. இந்த ஏரி காட்டில் தான் ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறது.
இந்த இடமும் எதுவாக இல்லை. அடுத்த வேறு இடத்த நோக்கி நம்ம ஆளுங்க பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே தானே மீன் பிடிக்கிறது? ஆ, மாட்டிக்கிச்சு. என்னடா இது? இந்த மீன் தான் இப்போ மாட்டினது. அதுவும் மிஸ் ஆகிருப்போரா? கார்பரேட் அடைய போகிற இப்போ இப்படியே பிடிச்சிட்டு அந்த ஆறு தெரியுதுல, அந்த வழியாக தான் போக போகிறோம். மேலே தான் போகணும். பசங்க போட்டு தேவரானுங்க. மீன் தப்பிச்சிக்கிட்டே இருக்கு. பாட்டு பார்த்தாச்சு. இங்கே மீன் மாட்டுமா என்னன்னு தெரில. ஆனால் முயற்சி, இதுவும் ஒரு முயற்சி தான். நீ இறங்கலையா? அப்பாடி நீ செலவுக்கு இல்லைன்னு கையில் பூச்சியாடா? கையிலே பூச்சிட்டான். தூக்கி போடுறாத. இதுதான் கையில் பிடிச்சது. கையில் போட்டு அமுக்கிட்டான். 2 மீன் மாட்டிருக்குங்க இது வரைக்கும். ஃபியூச்சரில் நிறையா மாட்டுன்னு நம்பிக்கை. ஏன்னா தலைக்கட்டு அதிகமாக இருக்குது. அப்படியே இப்படியே பிடிச்சிட்டு போக வேண்டியது தான். ஆத்தாத்தே. எகிரி குச்சிடாது. பிடிச்ச மீன் இந்த ஒரு குழி ஒன்று தோண்டி இங்கே விடுறோம். எகிரி குதிக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. அவ்வளோதான். சுத்து மதில் சோறு கட்டு, தப்பிக்காது. கொக்கு வேறையா எதிரி நம்மளுக்கு? ஏண்டா சோர்ந்துட்டீங்க? என்ன பழம்? இந்த பழமா? 2 மீன் தான் கிடச்சி வெறி ஆகிட்டானுங்க எல்லாம். இதுக்கு மேலே பிடிக்க முடியாதுன்னு சோர்ந்துட்டானுங்க. வேறு ஏதோ பிளான் பண்ணுறானுங்க. நாக்கு காட்டு. அவன் நாக்கு கொஞ்சம் பாருங்க. பிரிடேட்டர்ஸ் படத்தில் வர்ற அந்த ஏலியன் மாதிரி இது பாருங்க. அந்த பழத்தை சாப்பிட்டு மாடு ஒன்று புடிச்சுன்னு பாடுங்களா? மாடு ஒன்று புடிச்சுன்னு பாடுங்களா? சாப்பிடலாமா? என்ன பழம் இது? என்னடா பழம் இது? பூலாப்பழம். பூலாம்பழம். இந்த மீன் கொக்கு தூக்கி பாரு புஷ்னா இரு. நான் அன்னைக்கு எவ்வளோ புஷ் கொக்கு தின்னுக்கிறான். பசுமையான காடு. இந்த காட்டில் தான் இங்கே பாருங்கள் அடுப்பு இருக்குல்ல. இந்த அடுப்பில் தான் வந்து சிக்கன்லாம் எடுத்துன்னு வந்து சமைக்கிறது. சிக்கன் மீன்லாம் நாங்கள் பிடிச்சி சமைக்கிறது. நிறைய பேர் வருவாங்க இங்கே. இந்த ஏரியா வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ப்ரைவேட்டான பிளேஸ். இங்கே யாரும் வரமாட்டாங்கன்றதுனால இங்கே செட்டப்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுருப்போம். இப்போ இவனுங்களும் பிளான் போட்டானுங்க. அவ்வளோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுங்கெல்லாம் சிக்கன் வாங்க அமிச்சியாச்சு. திரும்ப இவனுங்க மீன் பிடிக்கலான்னு கிளம்பிருக்கிறானுங்க. வரும். இந்த பக்கம் தான் போகணும். மேலே போயிட்டு இதுக்கு மேலே தான் பார்க்கணும். என்னடா என்னது?
கப்ப மாட்டான். அங்கே உனக்கு ஏதோ அந்த சின்ன சின்னசாக இருக்குது குட்டி குட்டிச்சா. இந்த தேங்கிற தண்ணியில் ஏதோ மீன் இருக்குன்றான். தேவரானுங்க ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். போடுற தேவுடா. தேவடா 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 டேஸ்டாக இருக்குது. ஆனால் உப்பை ஜத்த ஜனாரி எல்லாம் வாரி எட்டுன்னு வாங்கடா. மாடிச்சு என்ன 2 மீன் 3 இங்கே மாட்டி தேவனத்துக்கு ஒரு மீன் 3 மீன் 4 சைஸாக தான் இருக்குது. நண்டா ஏய் போ 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 ஏய் பெருசு மாடி பத்தல. இதுதான் பெருசா? இது மாட்டினது இது ஒன்று தான் பெருசு. அங்கே ஒன்று ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வாங்குறதானே நல்ல மாடா வருது. அந்த மாதிரி வாங்குறதானே நல்ல 50 ரூபா தரும். ஆண்டா சூரியகத்தியில் உன் வண்டி கவரில் இருக்குது. நீ எட்டுன்ட்டியா? சூரியகத்தியும் சார்ஜ் வச்சுருந்தான். நண்டி நேரப்பா அப்படியே மாட்டோம். இதுதான் நம்ம டெக்னிக்கில் ஊசி நூல் எடுத்து தைக்கிற மாதிரி வாயை கிழிச்சு உள்ளே விட்டு மாட்டி கவரோடு எடுத்துக்கிறது. அவ்வளோதான். எல்லாத்தையும் எட்டுன்னு கூட்டுங்கடா. வெறு பெருசாகிறா கப்பை. ஒரு அதில் ஒன்று மாட்டிக்கு பாரு. அங்கே பாரு சசியை நண்டுக்குறா. நண்டு எப்படி 1 கிலோக்கு மேலே பிடிச்சிருவோங்களா? அவ்வளோதான். இங்கே மாட்டினது போதுன்னு சொல்லிட்டு அடுத்து கிளம்பியாச்சு. இப்படியே எங்கெங்கெல்லாம் தண்ணி இந்த மாதிரி குட்டையாக இருக்கோ அங்கெல்லாம் போட்டு வலையை போட்டு தேவ வேண்டியது தான். எப்படியாவது 1 கிலோ 1.5 கிலோ தேய்ச்சிருவானுன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா பாட்டு ஒரு கண்ணு ஒன்று அந்த பார்த்தா அதுவும் இருந்தாலும் கிடையாது. ஆக்சுவலாக அந்த இடமே நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இங்கே தான் வந்து அந்த கறி பெரட்டுறது அந்த இதெல்லாம் பண்ணுறது, சிக்கன்லாம் எடுத்து சமைக்கிறது. இடம் பாருங்கள், எல்லாம் நிழலாக இருக்கும். சுற்றி ஆறு தான், ஏரியை சுற்றி இதுக்கு நீர் வரத்து வர்றது எல்லாமே இதுதான் சோர்ஸு. பாருங்கள், ஃபுல்லாக மரம் நிழல், இது எல்லாமே ஃபுல்லாக க்ரீன்ஸ் தான். பசங்க போய் நிற்கிறானுங்க. இடம் ரொம்ப உண்மையிலே அருமையாக இருக்குல்ல. எங்கடா ஆற்றுல தண்ணியே காணோம். பாருங்க, பெரிய ஆறு. இந்த ஆற்றுல தான் சொல்கிறது அந்த ஏரிக்கு வந்து தண்ணி வர்றது. இங்கெல்லாம் சின்ன வயசில் வந்து விளையாடிருக்கோம். சிக்கன் எடுத்து சமைக்கிறது, இது பண்ணுறது. இங்கே தண்ணி வரும்போதெல்லாம் அவள் ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் பயங்கரமாக இருக்கும். வியூஸை நீங்களே பாருங்கள்.
வழியாக தேடி தண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே ஏதோ பார்த்துட்டானுங்க பயப்புள்ளிங்க மீனை பிளான் போடுறானுங்க. நாமளே ஆனந்தா நாமளாம் மீன் பிடிக்கும் எப்படி மம்முட்டியெல்லாம் எடுத்துன்னு போகிறது தங்கப்பாண்டி மீனெல்லாம் கத்தி அது அணை கட்டிட்டு தான் பிடிக்கிறது. நாங்களாம் மீன் பிடிக்கும் போது முன்னாடி ப்ரிப்பேர்டாக போயிடுவோம். ஏன்னா ஒரு இடத்துல மீனை பார்த்துட்டோம்னா இப்போ இந்த இடத்துல இந்த மீனை பார்த்துட்டிங்கன்னா அதை சுற்றி கம்மியான அளவுக்கு தண்ணி இருக்கிற வரைக்கும் அதை சுற்றி ட்ராப் பண்ணி வச்சிடுறது. கத்தியெல்லாம் அந்த மண்டைங்கெல்லாம் போட்டு வெட்டி அதோட மண்ணெல்லாம் போட்டு இது பண்ணி, ஏன்னா தண்ணி இது வரைக்கும் புல்லாக இருக்கிற இடத்துல நம்மளால் பிடிக்க முடியாது. தீவிரமாக ஒர்க் பண்ணுறானுங்களே. ஒரு வழியாக அணையை கட்டானுங்க. ஏடா இதில் அவ்வளோ பெருசாக இருக்குதாண்ணா? விராலா போடுறா தேவுடா 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 தேவுடா. என்னடா அது மிஸ்ஸு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது மிஸ் ஆகி போச்சு. இந்த முறை நம்ம மாட்டுமா இருக்குதா? ஓர ஜத்த ஜனாலாம் பிச்சு பேன் பார்த்து எட்டுவாங்கடா. கை மட்டும் அவ்வளோ தொலைவு போயிடுச்சு. வலை இங்கே இருக்குது. முயற்சியில் தோல்வி, அது மிஸ்ஸு. வலை நாசனமானதான் மிச்சம். மாடிச்சுடா ஜப்பான் கண்டியாடா. இதுதான் 2 முறை ட்ரை பண்ணது, இது ஒன்று தான் மாட்டுச்சு இந்த இடத்துல. தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்க. தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்க. வா மீன் பிடிக்க வந்து இவ்வளோதான் மாட்டுது. அதனால் பசங்க பிளானை மாற்றிட்டாங்க. சிக்கன் எடுத்து வந்து இங்கே சமைக்கிற மாதிரி இதையும் விடுறதில்ல. மீன் வந்து பிடிக்க முடியல. தண்ணி வேறு கம்மியாக இருக்குது. அதெல்லாம் மீனும் இல்லை. நேரில் பிடிச்சா உதைப்பானுங்க பிடிச்சி. அதனால் இந்த விலாகை சிக்கன் பரட்டுற விலாகாக மாற்றிடுவோம்.
இப்படி சாப்பிட்டு வாய் என்ன கேது அது மட்டும் பாரு. நல்ல கேதியாக தான் போகணா. பத்துல 10,000 போட்டோ எடுத்துரும். அவன் அசிங்கமா திட்டுறான். ஆமா என்ன பண்ணுவா பண்றது எப்படி தண்ணி ஒன்று ஊற்றுறோம் நம்ம தான் ஒருத்தங்கிறானே ஞாபகம்டா. அவன் நம்பாலாம் அதான் அவனும் இந்த அரிசி ஆகிடுச்சு சத்தியமா பாரா அரிசி ரொம்ப பாருனா போதுமாண்ணே சிறப்பு எல்லாம் சரியா போடல மசாலாக்கு விட்றா. ஏய் மீனுக்கு இப்பயே தடவாதேடா கறிக்காலம் தடவிலாம் தடவுமாண்ணா. என்ன பண்றது என்னடா இது எழுதுறதுக்கெல்லாம் மாற்றி பார்த்தா சரியா போய் முன்னவரு இருக்கத்துலேயே ஆட்டுக்கறியே பிரியாணி எத்தனை கிலோட அந்த அரிசி? எத்தனை கிலோ குத்து மதிப்பு வாரி எட்டுனுட்டியா? ஒரு மானம் என்னடானா ஏதோ கட்டிய செம கட்டிய தூக்கிட்டு வந்துக்கிறான்டா. அப்படியே நார்மல் போட்டோ அமிச்ச வரதுல நல்லா தான் இந்த பிடிஎஃப்ல அமிச்ச வரமாட்டேங்குது. பாருப்பா மற்றவங்களுக்குலாம் வருதுடா திருப்பிலாம் வருதுடா. ஏ ஃபர்ஸ்ட் திருப்பி அவனே எழுதிக்கணுமா இவன் இவனை பார்த்துருக்கிறான் இவன் இவனை பார்த்து பொங்கல் வருதுடா. எதுரா பொங்கலோ பொங்கல் தலை நாங்கள் வைக்கல தலை கலராதரா இப்ப வெட்றா வந்துச்சு பாயாசமா வைக்கிறதுக்கு ஏன்னா இது சோறு இருக்கிறது. என்னடா கூழ் மாதிரி வருது. அவ்வளோதான் சோறு இருத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வானால வைக்கிறானுங்க அடுப்பில். வானால வச்சு சிக்கன் பிரட்டிட்டு மீன் என்னடா பண்ண போகிறோம்? மீனை சுடுறதா அப்படியே உப்பு மிளகா போட்டு சுட்டு தள்ளிடுறது. அவ்வளோதான். இது 7 மணி ஆகும் போல் இருக்கு. கறி குழம்பு இல்லை சோறு குழம்பு பண்ணுகிறோம். அது பிரியாணி தான் குழம்பு இது ஃபுல்லாக புகையா குழம்பு. அப்போ தரம் பாருங்க தேவையா உந்த குறா சும்மி அவ்வளோ எண்ணெய் ஊற்றணும். அண்ணன் பார்த்து மூணு தீஞ்சு போயிருக்கு. இப்ப சுருங்கிடா சுருங்கிண்டா பாட்டில் சுருங்கிண்டா தலைக்கு தேய்ச்சிக்கோ. அது காஞ்சிருச்சு அவ்வளோதான். அது ஒன்றும் வாங்க முடியாது. இது தக்காளி வெங்காயம் எத்தணும் அவ்வளோ விட்றா சரியா போடும் விட்றா. என்ன அவ்வளோ இருக்காரா போட்டு தக்காளி போடுறது என்ன போடுங்கடா மசாலா கொட்டுங்கடா. கறியில் ஒரு சாரமே கொஞ்சம் இறங்கும். லைட்டாக ஊத்துறா. போதுடா ஊத்துறா கொட்டுறா. போடுறா மிளகா தூடாது. மொத்தங்க போட்டு போற பின்னாடி புடிங்க நாளைக்கு. டேய் எது தண்ணி ஊத்துணுல தலை சரியா போடுது சொன்னா கேளு. கொஞ்சம் கலடா கொஞ்சம் வயிறு செஞ்சு தண்ணி ஊத்தணும். உப்புக்கு தானே உப்பு கொஞ்சம் போடணும். இது போடணும். இங்க முருகன் தாய் ஓடி போய் ஆளு
பண்ணி சொல்றாட்ட சொன்னோம் பண்ணி சொல்கிற மாதிரி. அப்படிதான் மொட்டவா கல்யாணம் வருவாங்க துப்பாக்கி எடுத்துனேன் இவரில் இன்னொருத்த ஒரு அண்ணகரு துப்பாக்கி எடுத்து இந்த இதுக்கு இதுல துப்பாக்கிக்காருன்ட்டு எங்க அப்பா எங்கடா பாருப்பியா இரியா துப்பாக்கி சுட்டிடுறாங்க ஓடுறது அங்கு பரப்ப எட்டனோட சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணும். பாருங்க தலை உப்பு சரியா ஏய் கட்டாரே சரியா புடிச்சு சத்தியமா ஓ டேய் சோத்துல உப்பு இல்லைன்னு ஏன்டா இதில் எடுத்து வாரி கொட்டுறியா? ஆனா தருவாங்க உங்க அப்பா கேட்மா போய் கேடுறாங்க மிளகாதூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் காரம் மாத்தலையா போடு 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 உங்க அப்பா கேட்மா போய் கேள்றான்னு மொத்தமாக கொட்டுரு. போடுறா இதுரா சரியான ரெடி பண்ணிட்டுக்கறான்பா யாரனா தண்ணி கொஞ்சம் ஊத்தல போதுமா புறா சாரை ஏற தம்பி தரமாக ரெடி பண்ணுகிறான்டா மீனை. தண்ணி ஊத்த கூடாது அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிறான். போட்டு குத்தினுக்கிறான். தப்புன்னு நான் நினைச்சேன் குத்துரா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்புறம் குழம்பு வேஸ்ட் ஆயிரும் மசாலா எல்லாம் எல்லாம் நக்கிட்டு போறதா உண்டு புற கொஞ்சம் சாப்பிடுவோம் மோசமான ஆளாங்க ஓ எனக்கே பசினானோ இன்னும் சொல்லுங்களா பச்சி தேவடி ஏப்பியா காலையில வருமா நான் சொன்னேன் ஐபோன்ல போட்டு பிடிக்கிறேன். நடுவில் எடுத்துடா ஒட்டினாடா. வெந்துச்சா எட்ரா அது மூடி தட்டிட்டா நம்ம அந்த மீன் இப்போ தீஞ்சு கருவாடை ஆகிறது உறுதி. அது கொஞ்சம் ஹைட்லனா காட்டணும். நான் சொல்றது எத்திரியா கட்டாக்குதா வேற ஒண்ணும் கறி நான் சொல்றேன். வேணும். இது கொஞ்சம் போடலாமா கண்ணு காரம் இல்ல சரியா ஏய் அது இறங்கினா தானே தெரியும் ஒரு செண்டு காரணம் எடுத்து அதை நக்கி பாடுறேன் என்ன காரங்குதுன்ட்டு உப்பு எங்கேயும் கிராம் போட்டு இதுக்கு மேலே காரம் இருந்தாலும் இல்லைன்னு தின்னும் மிளகாதுலும் இல்லை விற்காது விசினா அடுப்பு கொடுக்கும் ஒரு பார்த்து டக்கு மீன் சுட்டு சாப்பிட்டு போயினே இருக்கணும் ஒரு முறை இப்படிதான் பண்ணாங்க மீன் பிடிச்சிங்க இவன் பூவில் சொல்லிட்டான் இந்த பூ நீ பிடிச்சி மீன் ஒன்றுட்டான் மீனை சுட்டாச்சு. ஒரு மீன் பாருங்க என் கையில இருக்கு. டேய் இது குராசே ஏய் சசி அந்த குச்சியாடா சாப்பிட வேண்டியதுதான். அப்படியே போகிற வாயில சப்புனா இப்படா பாரம் சப்புனா வேணா சோறுக்கு நானோ அதே போட்டு கலாரி நான்றேன் நானோ நோ கம்ப்ளைன்ட் பண்றாங்க ஏய் அம்மா ரெண்டு திண்டு இல்ல ரெண்டு திண்டு நீ மயிர் ஒண்ணே பாத்து சரியா புடிச்சடா சாடி சீரடா சாப்பிட சரிப்பா இந்த ரெண்டு சின்ன ரெண்டு தான் விட்டுருங்க இதெல்லாம் அண்ணா டேய் அது காட்டி டேய் யாவேடா டேய் வந்து சுனி கட்லே போடுலாம் வர ஆளு குறாயிட்டு காலி இருக்கு ஒரு ரவுண்ட் வெச்சலாம் நோ அதே குட்டி கலாரி நான் பிரியாணி மேசரே போறோம் என்னடா பேசுறீங்க கோழிக்கறி டேய் கோழிக்கறி கழுவாம தின்றது அது நான் அதை மறந்துட்டேன்டா. இப்போ நான் தான் ஞாபகம் பண்ணல சரி விடு கழின்னு வந்துட்டுல. அவன் தான் அப்படியே எண்ணெயில அப்படியே போட்டான் அது வேட அடியில டேய் மண்ணு பண்ண அடியில நடுவுல டேய் நீ அப்படியே கொட்ற வெட்டி அப்படியே நடுவுல வைடா ஒண்ணா ஆகுது திருப்பி திருப்பி பாத்துக்கா டேய் நல்லா இங்க மட்டும் சோற போடு சென்ட்ரல் மட்டும் போற சோறு சரியா எடுத்து கவுதுரு. காவகாத கொஞ்சம் கொஞ்சமா போடு பூதி மூரா கிட்னா இதுல போடுறா டேய் மாட நல்லா கரை நீ மட்டும் நடி உண்ட உண்டியா இல்லப்பா ஆளு ஒரு இட்லி அவன வந்து வேலை சொல்றேன் அவன் சொன்னது வேலைன்னா ஒண்ணா வீட்டுக்கு தட்டு வச்சுறா சூடியாரா பையன் ஏய் அது இப்பலாம் வெளிய வந்து ஆறிதுடா கரெக்ட்டா இருக்கு நான் போறேன் நீ மண்ணு மட்டும் தள்ளி விட்டுறாத கம்முனு இரு ஏழு உண்டு தின்றவனா ஏத்தி பிசி ஏத்தின்ற மாதிரி ஏத்தி லிப்பு போடு தள்ளாத போறா மாமா நேத்து நீச்சல் விட்டாங்களா பரா தெரியல அது நானு ஏத் கொட்றா. அவர் நான் கன்ஃபார்ம் வந்துறனோங்க அவன் சுண்ணியாவா அவங்க கையில போய் வேற என்ன பேச? ஓ அட்டை குத்துட்டாங்கனா இப்போ அட்டை நம்பர் அவங்க கையில யாரன கொடுப்பாங்க நம்பர் இப்படி நீ காட்றானங்க அவங்க இப்படி வந்து ஏரில் கறி பெரட்டி எல்லாம் சாப்பிட்டு வந்து தண்ணி வந்து நாங்கள் இப்படி தான் குடிப்போம். தம்பி குடிக்கிறான் பாருங்க. தண்ணி தெளிவாயிட்டு இருக்குல்ல. இப்படி வந்து தோண்டி வச்சிங்கன்னா கலங்களாக இருக்கிற தண்ணி கொஞ்சம் நேரம் கழிஞ்சு தெளிஞ்சிரும். தண்ணி இப்படி தான் குடிக்கிறது. குடிச்சிட்டாப்புல தம்பி தண்ணி குடிச்சிட்டாப்புல.